வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன். நம்ம வீடியோவில் இன்றைக்கி முறுக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் அரிசி அளந்துக்க போகிறேன். எவ்வளோ அளந்துக்கிறேன்றது பார்க்கலாம் வாங்க. இந்த கிளாஸில் வந்து 4 கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கலாம். நான் பச்சரிசி 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஊற வச்சுப்போம். அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்து பொட்டு எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பச்சரிசி நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு அடியில் ஒரு துணியில் போட்டு நல்லா நம்ம ஒரு ½ அன் ஹவர் நம்ம காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி முறுக்கு ரெசிபிக்கு நம்ம அரிசி ஊற வச்சு கழுவி ஊற போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அது ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைச்சி அதை நம்ம வறுத்து எடுத்துகிட்ருக்கோம். இடியாப்பம் பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்தாச்சு. அது கூடவே நான் 1/2 கிலோ வந்து வேர்க்கடலை போட்டிருக்கேன். நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 50 கிராம் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும். உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இதை நம்ம பிசைஞ்சு உங்களுக்கு நான் எண்ணெயில் போடும்போது நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இது கலக்கியாச்சு. கலக்கி நம்ம வச்சுருக்கோம். இப்போ இது நம்ம முறுக்கு குழாயில் நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ நான் வந்து ஸ்டார் ஷேப்பில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இது செஞ்சுட்டு உங்களுக்கு நான் செய்யும்போது போட்டுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். நான் ஒரிஜினல் கலக்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி நான் முறுக்கு சுடுறதுக்காக. நல்லா வாசம் சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது. இந்த முறுக்கு நீங்கள் உளுந்து முறுக்கு மாதிரி இருக்காது. இது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த முறுக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மொத்தமாக செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக வந்திருக்கு ஸ்ட்ரக்சரே. பாருங்கள், செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ அப்படியே வாயில் கடிச்சதுமே செம்மையாக அப்படியே பாருங்கள் முறுன்னு போயிட்டுருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்கும் பாருங்கள். இந்த முறுக்கு இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு காமிச்சிட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.